சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முழுவதுமாக பரிசோதனைகள் மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தவாறு இன்றைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உட்பட்டு சென்னை மாநகராட்சி உட்பட்ட தூய்மை பணியாளர்கள், மலேரியா ஒர்க்கர்ஸ், அன்யூலம் பணியாளர்கள், இப்படி அனைத்து வகையான பணியாளர்களுக்கும் மொத்தமாக 11,931 பணியாளர்களுக்கு இன்றைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் துவங்கப்பட்டுள்ளது. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் மொத்தமாக 16 வகையான ஹெல்த் செக்அப் கவர் ஆகப்படுகிறது. அதில் முழு ரத்த பரிசோதனைகள், இரத்த கொழுப்பு பரிசோதனை, சிறுநீர் இரத்த பரிசோதனை, கல்லீரல் இரத்த பரிசோதனை, தைராய்டு பரிசோதனை, இரத்த சர்க்கரை பரிசோதனை, இரத்த வகை கண்டறிதல் மற்றும் HIV பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை மற்றும் நெஞ்சு பரிசோதனை, வைரஸ் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை, காது பரிசோதனை, இப்படி பல்வேறு வகையான பரிசோதனைகள் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்கொள்ளப்படும். முக்கியமாக பெண்களுக்கு 35 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது. ஸோ பெண்களுக்காக முக்கியமாக இந்த கர்ப்ப நோயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பரிசோதனைகளும் இங்கு மேற்கொள்ள இருக்கின்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்குள் இந்த பரிசோதனைகள் முழுவதுமாக நடைபெறும். தொடர்ந்து அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவ முறையில் தொடர்ந்து அவர்களுக்கு BP, சுகர் டேப்லெட் வழங்க வேண்டிய சூழல் இருந்தால் அதுவும் அவர்களுடன் இணைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவ முகாமில் மதிப்புக்குரிய JC ஹெல்த் அவர்களும், RDC அவர்களும், ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உட்பட்ட டீன் அவர்களும், DME அவர்களும், மண்டல குழு தலைவர்கள், ஹெல்த் கமிட்டி சேர்மன் அனைவருமே உட்பட கலந்து கொண்டு இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்துள்ளோம். இல்ல, இது மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தவாறு இந்த மருத்துவ முகாம் இங்கு துவங்கப்பட்டிருக்குது. இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மருத்துவமனைகள் இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஓமந்தூரா அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு அவர்களின் மருத்துவமனையில் இந்த முகாம்கள் நடைபெறும் என்று மேல் சிகிச்சை தேவைப்படுறவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் இல்லை, இப்போதைக்கு ஃபுல் கம்ப்ளீட் செக்அப் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திட்டங்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவமனைக்கு என்ற அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வருவதால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோட கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெங்கு அப்படின்றது எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம். அது நல்ல தண்ணியில உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான். கடந்த ஆண்டு நம்மளுக்கு டெங்கு கிட்டத்தட்ட 6000 கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது. கடந்த ஆண்டு இந்த மாதத்துக்கு மட்டுமே, செப்டம்பர் மாதத்துல மட்டுமே 87 கேஸ்ல பதிவாயிட்டு இருந்தது. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 12 கேஸ் தான் பதிவாயிருக்கு. போன ஆண்டு இந்த ஆண்டு கம்மியா தான் பதிவாயிருக்கு, கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டுல சேர்க்கக்கூடிய தண்ணிகள்ல மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல, நம்மளுக்கு ரோட்ல இருக்கக்கூடிய பிளெக்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்த வரையிலும் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடியவர்களுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க.